request the chief guest, Srimati Subbulakshmi ma'am, to come forward and share her thoughts. Ma'am, we welcome you. மரியாதைக்குரிய விஐடியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் செல்வம் சார் அவர்களே, மரியாதைக்குரிய நாராயணி ஹாஸ்பிட்டலினுடைய டைரக்டர் டாக்டர் பாலாஜி சார் அவர்களே, இந்த அருமையான கல்வி குழுமம் வித்யாலக்ஷ்மி கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே, எங்களுடைய குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திரு சவுந்தரராஜன் சார் அவர்களே, கேவிக்குப்பம் ஒன்றிய சேர்மன் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் சார் அவர்களே, எங்களுடைய எக்ஸ் சேர்மன் அவர்களே, மற்றும் இந்த பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகளே, இந்த பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நல்ல மாலை வேளையிலே உங்களோடு இந்த மாலை பொழுதை கழிப்பதற்கான மிக பிரம்மாண்டமான இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த வித்யாலக்ஷ்மி கல்வி குழுமத்திற்கு இந்த வாய்ப்பினை எங்களுக்கு தந்தமைக்காக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வித்யாலக்ஷ்மி கல்வி குழுமமானது கடந்த 25 ஆண்டுகளாக வேலூர் மாவட்டத்தின் பிற்படுத்தப்பட்ட இந்த கேவிக்குப்பம் வட்டத்தில் கல்வி, தரமான கல்வியை ஒழுக்கத்தோடு மனிதநேய பண்புகளோடு இங்கே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது சிபிஎஸ்இ ஸ்கூலையும் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி பணி மேலும் சிறக்க நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே மேடையிலே வீற்று இருக்கிற நம்முடைய விஐடியினுடைய துணை தலைவர், ஒரு மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி, தன்னுடைய இந்தியாவின் முதல் நம்பர் 1 தனியார் பல்கலைக்கழகத்தை மிக சாதாரணமாக நிர்வகித்து, அது மட்டுமல்லாமல் திருவாசகம் படிக்கிற இடத்திலும் அவர் இருப்பார், கம்பனை படிக்கிற இடத்திலும் இருப்பார், பசுமை விஷயங்களை செய்வதிலும் இருப்பார். நகைச்சுவை உணர்வோடு கூடிய அன்பு அண்ணனாக இங்கே இந்த மிக ஒரு குட் லீடராக திகழ்ந்து கொண்டிருக்கிற அவருக்கு இங்கே எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அதை போல் டாக்டர் பாலாஜி சார் நம்முடைய சக்தி அம்மா வினுடைய ட்ரஸ்டினுடைய சமுதாய மருத்துவ பணிக்கெல்லாம் லீடராக திகழ்ந்து கொண்டு நாராயணி மெடிக்கல் குரூப்புக்கு பல்வேறு சாதனைகளுக்கு பின்னால் அவர் இருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இங்கே கூடியிருக்கிற மாணவ செல்வங்கள், அவர்தம் பெற்றோருக்கு ஒரு சில வார்த்தைகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வேகமான வாழ்க்கையிலே அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிற கடினமான சமுதாய சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை பண்புகளாக காலையில் ஏர்லி மார்னிங் குழந்தைங்களை எழுப்புறது, இரவு ஒரே நேரத்தில் காலையில் எழுந்திருக்கிறதும், நைட்டு தூங்குறது, அதை போல் வீட்டில் சமைத்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்து நாமும் சாப்பிட்டு நாம் உடல் நலத்தை நல்ல பேணி, அதை போல் செல்ஃபோன் இந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கு அதிகமான ஈடுபாடுகளை குறைத்து அவர்களை படிப்பிலே, ஓவியம், சிந்திக்க வைத்தல், அதே போல் குடும்பமாக உட்கார்ந்து பேசுதல், பெரியோரை மதித்தல் போன்ற நற்பண்புகளை நம் வீட்டிலே ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமான நல்ல குடும்பமாக இருந்தால்தான் இந்த சமுதாயம் எதிர்காலத்தில் மென்மேலும் ஒளி பெற்று திகழ முடியும். அப்படி அந்த நல்ல விஷயங்களை நாம் எவ்வளவு வேலைகளுக்கு இடையிலும் நம் குழந்தைகளுக்கு அந்த பாரம்பரிய விஷயங்களையும், அதை போல நீதி கருத்துக்களையும் நீதி பாடல்களையும் புகட்டும் விஷயத்தையும் கண்டிப்பாக வீட்டிலே பெற்றோர் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தின் எங்களுடைய செய்தியாக மிக தாழ்மையாக இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு எம்மை அழைத்தமைக்காகவும்
இங்கே மிகச் சிறப்பாக கல்வி பணி ஆற்றி கொண்டிருக்கிற இந்த வித்யாலட்சுமி கல்வி குழுமத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம். Thank you so much, ma'am. Each and every word is going to be cherished. Each and every word will be remembered, and there will be changes in the lives of every student of Vidyalakshmi School. Why should I say just the students? Every person who is here will remember your words forever. Right now, it's time to request Dr. Selvam to come forward and make a speech. Sir, please. இங்கு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, எனது நண்பர் டாக்டர் பாலாஜி அவர்களே, மற்றும் பள்ளியின் தாளாளர் திரு அசோக் குமார் அவர்களே, அவருடைய டாக்டர் வித்யாலட்சுமி அவர்களே, இந்த ஒன்றிய தலைவர், குடியாட்டு நகரமன்ற தலைவர், முன்னாள் ஒன்றிய தலைவர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், பெற்றோர் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றால் நீங்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறீர்கள் பரிசீலிப்புக்காக. மக்களின் எளிமையின் தோட்டத்தாக இருக்கிறார் நம்ம ஆட்சித்தலைவர் அவர்கள். வழக்கமாக சொல்லுவாங்க, நீங்கன்னா பெரிய கலெக்டரா அப்படின்வாங்க. ஏன்னா அந்த ஒரு பெரிய பந்தான்னு சொல்லுவாங்க. எந்த வேணாலும் எளிமையாக இருப்பவர் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். நான் இங்கே வருகிறாரான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எலெக்ஷன் வந்துருச்சு, எவ்வளோ அவங்க பிஸியான்னு. இன்றும் அனைத்து அளவுகளையும் முடித்து கொண்டு நேராக அங்கே வந்து கொண்டு இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஏனென்றால் கல்வி, அதுவும் இது வெள்ளி ஆண்டு, வெள்ளி விழா கொண்டாடுறது வித்யாலட்சுமி குழுமம். வெள்ளி விலை எப்படி ஏறுகிறதோ அப்படி ஏற வேண்டும் இந்த குழுமம். தங்க விலை எப்படி ஏறுகிறதோ அப்படி வளர வேண்டும். அந்த குடும்பம் ஒரு வணிகர் குடும்பம். திரு கரஸ்பாண்டன்ட்டுடைய தாளாளுடைய மாமனார் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் முதல்ல வந்தவனே அதான் கேட்டேன், நீங்கள் பிடிஎஸ் மாப்பிள்ளையா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அது ஒரு பெரிய பஸ் ஓனர் குடும்பம், ஆரணியில் பஸ் ஓனர் குடும்பம். நானும் ஒரு பஸ் ஓனர்னால பல தலைமுறையாக அவங்களோட பழகி கொண்டு இருக்கின்றோம். குடியாத்தை சேர்ந்த ஒரு வணிகர் குடும்பம் எதற்காக பள்ளியை தொடங்கியது? அவர்கள் நினைத்திருந்தால் லுங்கி பிஸ்னஸே பெருசாக பண்ணியிருக்கலாம். ஆனால் தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். 25 ஆண்டுகள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயும் வராது. 25 கோடி கொடுத்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறார்கள். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அதுவும் அடுத்த தலைமுறையும் இதில் வந்து விட்டது. இதான் பேசும்போது சொன்னாங்க, என் பெண்ணும் இதிலே தான் இருக்கின்றால். நான் டாக்டர் பாலாஜி அவர்கள் கேட்டேன், எப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஸ்கூலில் இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். டியூயல் ரோல் மாதிரி தட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நான் படித்து சென்னையில் போய் செட்டில் ஆகாமல் நான் பிறந்த ஊரில் எதனா செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல பள்ளியை தேர்ந்தெடுத்து சேர்க்குறீங்க. வித்யாலட்சுமி, லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒன்றா இருக்குது இந்த பள்ளியில். அதுக்கப்புறம் நம்ம அதோட மறந்துடுறோம். டீச்சர் எல்லாம் பார்த்துப்பாங்க. டீச்சர் குழந்தைய தத்தெடுக்க முடியாது, நம்ம தான் குழந்தைய பார்க்கணும். அவங்க 8 மணி நேரம் தான் பார்க்க முடியும். இன்றைக்கி குழந்தைக்கு புக்கில் இல்லாத என்ன சொல்லி தரணும்? விட்டு கொடுக்கும் தன்மை, அன்பு, பாசம், இதுதான் இல்லை புக்கில். அது டீச்சர் சொல்லி கொடுக்க முடியாது, பெற்றோர்கள் தான் சொல்லித்தரணும். அதுக்கு பெற்றோர்கள் முதல்ல ஃபோன் பார்க்கறதை நிறுத்தணும். ஏன்னா பெற்றோரும் ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க, குழந்தையும் ஒரு ஃபோன் வச்சுக்கிற. குழந்தை பிறக்கும் போதே ஃபோனோடய குழந்தை பிறக்குது. ஏன்னா குழந்தை சாப்பிடணுன்னா ஃபோன் இருந்தால் தான் குழந்தை சாப்பிடுது. அந்த நிலைமைக்கு குழந்தைகளே நம்ம வளர்க்குறோம். இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு ஸ்டூடெண்ட்? ஆனால் முடியாது, அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அதனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க டி அடிக்ஷன் சென்டர்னு இருக்கும். குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு டி அடிக்ஷன் சென்டர். இன்றைக்கி மொபைல் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு டி அடிக்ஷன் சென்டர் வரணும். அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால் கலாச்சாரமும் குடும்ப வாழ்க்கையும் அன்பும் சொல்லித்தர வேண்டும். அதோட முக்கியம் எல்லாருமே வெற்றி வெற்றி வெற்றினே சொல்லித்தரோம். நம்ம எதுவும் தோல்வியே சொல்லித்தரதில்லை குழந்தைங்களுக்கு. ஏன்னா எல்லார் வீட்லையும் ஒரு குழந்தை தான் இருக்குது. நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம், எது கேட்டாலும் வாங்கி தரோம். எதுவும் நம்ம நோனே சொல்கிறதில்ல. அந்த காலத்தில் 4 குழந்தை 5 குழந்தை 10 குழந்தைலாம் ஒரே குழந்தை இருக்கனால செல்லமாக வளர்த்துட்றோம். அவங்களால தோல்வியே வாழ்க்கையில் சந்திக்க முடியல. 10th ஃபெயில் ஆகிட்டாங்க, 12th ஃபெயில் ஆகிட்டுன்னா போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கையோட வழி தெரியல அவங்களுக்கு. அதனால் சில இடத்துல குழந்தைங்களுக்கு நோவுன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன தெரியும். அதனால் மீண்டும் ஒரு முறை இந்த வெள்ளி விழா காணும் வித்யாலட்சுமி பள்ளிக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much for your words.
I'm sure everyone is inspired and charged. Do you want some more of inspiration and a little more of charging? I'm sure you'd love that. And it's my honor now to invite Dr. Balaji Nandagopal to come forward and make a speech. Sir? ஓம் நமோ நாராயணி. முதலாவதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அருள் திரு சக்தியம்மா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் விஐடி துணைவேந்தர் திரு ஜிவி செல்வமையா அவர்களுக்கும், மேலும் இங்கு வந்துள்ள அனைத்து அரசியல் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் வித்யாலக்ஷ்மி அவர்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ ஒரு சின்ன விஷயந்தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி வாட் தே ஹேவ் டு டூ. நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் வெறும் படிப்பு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்றது கிடையாது. படிப்பு எப்போ தானாக குழந்தைங்களுக்கு வரும்னா ஒரு 3 விஷயத்தை குழந்தைங்க ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 விஷயத்தை குழந்தைங்க நல்லா பண்ணுறாங்களா அப்படின்றது பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா சாப்பிட்றாங்களா அவங்க, அதே மாதிரி செகண்ட் விஷயம் நல்லா தூங்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும். 3வது விஷயம் படிப்பு. ஏன்னா படிப்புன்றது 3வது இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு முதல்ல ரொம்ப முக்கியம் அவங்க எடுத்துக்கிற உணவு. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உணவில் எவ்வளோ அடல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றது. அதனால் குழந்தைங்களை ஹெல்த்தியாக வைக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க ஹெல்த்தியாக வைக்கணுன்னா நல்ல உணவை தரணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்திருக்கு அப்படின்றது தெரியும். நிறைய ஒரு விசேஷமான நாளில் மட்டும்தான் நம்ம இந்த எண்ணெய் பதார்த்தம்லாம் சாப்பிடுவோம். லைக் வீட்டில் வடை பாயாசம் செய்கிறாங்கன்னா அன்றைக்கி ஒரு அமாவாசை இல்லை தீபாவளி, பொங்கல், அது மாதிரி பெரிய பெரிய விசேஷம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லா நாள்லேயும் எல்லா பதார்த்தமும் கிடைக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கும். நம்ம அது உண்மையாகவே பார்த்தோம்னா நல்லது கிடையாது குழந்தைங்களுக்கு. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவு பேரண்ட்ஸ் பார்த்து கொடுக்கணும். அடல்ட்ரேஷன் இருக்கக்கூடாது, அது ஜங்க் ஃபுட்டாக இருக்கக்கூடாது. அடுத்தது அவங்களுடைய ஹெல்த்தியான குவாலிட்டி ஸ்லீப், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க நல்லா தூங்குறாங்களான்னு பார்க்கணும். குழந்தைங்களுடைய தூக்கம் எப்போ கெடுதுன்னு பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைங்க பிரச்சனை பண்ணுறப்போ கலாட்டா பண்ணுறப்போ கையில் செல்ஃபோன் கொடுத்துடலாம், இல்லை ஐபேட் கொடுத்துடலாம், இல்லை நல்ல டிவி சேனல் போட்டு விட்டுடலாம். அது பார்த்தவே குழந்தைங்க அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி 3 இட்லி சாப்பிட்றவன் 6 இட்லி சாப்பிடுவான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம நினைக்கிறது என்னென்னா நல்ல குழந்தை சாப்பிட்றான், டிவியெல்லாம் போட்டுட்டு மொபைல் கொடுத்துட்டு நினைப்போம். ஆனால் அது கிடையாது. தன் குழந்தைக்கு நம்ம என்ன சாப்பிட்றன்றதே தெரியாமல் அதிகமான இன்டேக் எடுத்து நிறைய குழந்தைங்க ஒபீஸ் போகிறாங்க, உடல் பணிப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. அதே மாதிரி சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதுபோல் மன அழுத்த நோயெல்லாம் நிறைய வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று தன்னை அறியாமல் சாப்பிட்ற உணவு, 2வது அந்த செல்ஃபோன். ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதில் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும், ஆனால் ஒரு 10 நிமிஷம் உள்ள ஒரு குழந்தைக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ், அதுக்கு மேலே தரக்கூடாது. அதில் எஸ்பெஷலி குழந்தைங்க தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாலே அதெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு குழந்தைகிட்டேருந்து நீங்கள் ஃபோனை பிடுங்கி பாருங்கள், அவங்க பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்கன்றது. ஸோ அந்த அளவுக்கு பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆகிடும். அதனால் மொபைல்ஸை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் முன்னாலே ஃபோன் எடுத்துகிட்டு தான் குழந்தைங்களுக்கு அந்த ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். அதே போல் அதுக்கு அடுத்தது நல்ல படிப்பு வரணுன்னா என்ன பண்ணணும், வெறும் புக்கை எடுத்து படித்தா மட்டும் போதாது. ஒரு நல்ல எக்ஸசைஸ் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அது நல்ல ஒரு யோகா, இல்லைன்னா வெளியே போய் விளையாடணும் குழந்தைங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம எல்லாம் நினைக்கிறோம் குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே விளையாடணும், அதுவே போதும்னு நினைக்கிறோம். அது கிடையாது. கட்டாயமாக அவங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸ்ன்றது தெரியணும். அட்லீஸ்ட் ஸ்கூல்லேருந்து வந்ததே ஒரு 1/2 ஹவர் இல்லைன்னா ஒரு 40 மினிட்ஸ் அட்லீஸ்ட் அவங்க போயிட்டு வெளியே கேம்ஸ் விளையாடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பேரண்ட்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே குழந்தைங்க செய்யணுன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம டைமுக்கு சாப்பிட்ணும், என்ன ஃபுட்டு சாப்பிட்றன்றது பார்த்து சாப்பிட்ணும். அதே மாதிரி தூக்கமும் சரி, ஏர்லியாக தூங்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏர்லியாக தூங்கி ஏர்லியாக எழுந்திரிக்கணும். இதெல்லாம் இருந்தவே ரொம்ப வெல்த்தியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எங்கள் டாக்டர் இந்த ஸ்கூலில் நடத்திட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர். அவங்கள கேட்டேன், மேடம் நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்கூல் வச்சுருக்கீங்க, நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு. இல்லை, ஐ வாண்ட் டு டூ ஏ சர்வீஸ் டு த பேஷண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு
ஒரு ஹார்ட் உள்ள பீப்புளால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப பெரிய சக்ஸஸ் அடைய முடியும். அதே போல் அவரோட எப்போவுமே கூட இருக்கிற அவங்களுடைய அப்பா கரஸ்பாண்டன்ட் மிக சிறப்பாக இந்த ஸ்கூலில் நடத்திட்டு வராங்க. இந்த 25 ஆண்டு பார்க்குறப்போ இது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஆகையால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. ஓம் நமோ நாராயணி. தேங்க்யூ.